அனைவருக்கும் வணக்கம். ஆரந்தாங்கி நிஷா அறிமுகம் தேவையில்லை. தனது நகைச்சுவையால் தமிழர்களின் மனங்களை கட்டி போட்டிருப்பவர். பார்ப்பதற்கு கொஞ்சம் பருத்த உடலாகவும் நல்ல மை கருப்பாகவும் இருப்பதால் அவருக்கு 40 வயதை கடந்திருக்கும் என நாம் நினைத்திருக்கலாம். ஆனால் இவருக்கு இப்போதுதான் 31 முடிந்து 32 பிறந்திருக்கிறதாம். இவர் பிறந்தது 1987ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி. நிஷாவின் கள்ளம் கபடமில்லாத பேச்சும் செயல்பாடுகளும் ஏதோ பள்ளியிலேயே படிப்பை கைவிட்டுவிட்ட கிராமத்து பெண் போல தோன்றும். ஆனால் இவர் புதுக்கோட்டையிலுள்ள ஜே கலைக்கல்லூரியில் படித்த பட்டதாரி. நிஷாவின் வாய் பற்றி நமக்கு நன்றாகவே தெரியும். வாயா இல்லை காவாயா என்று கேட்கும் அளவுக்கு பேசுவார். அப்படிப்பட்ட வாய்க்கு சொந்தக்காரியான நிஷாவுக்கு அடிமையாக வந்து வாய்த்தவர் ரியாஸ் அலி. கல்லூரியில் படித்து கொண்டிருந்த போதே அவருடன் காதல் ஏற்பட்டு 2010ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார். அன்று முதல் இன்று வரை அவரே நிஷாவின் எல்லா செயல்களுக்கும் ஊக்கம் கொடுத்து உடன் நிற்கிறார். ரியாஸ் அலி தமிழ்நாடு போக்குவரத்து கழக பணியாளர் என்பது கூடுதல் தகவல். நிஷா தன்னோட ஃபேஸ்புக் ஐடியில் என்னென்ன வச்சிருக்காங்க தெரியுமா? ஆரந்தாங்கி நிஷாங்கிறது யூசர் ஐடி. ஆனால் அதுக்கு பக்கத்தில் ப்ராக்கெட்டில் இருக்கிற விஷயம்தான் மேட்டரே. பேருக்கு பக்கத்தில் ஒரு ப்ராக்கெட்டில் ஹன்சிகான்னு வச்சுருக்காங்க. ஒருவேளை கருப்பு ஹன்சிகான்னு நினைப்பு போல. நிஷா விஜய் டிவியில் காமெடி ஷோக்களில் பங்கேற்பதற்கு முன்பாகவே ஆரம்ப காலங்களில் பட்டிமன்றங்களில் நகைச்சுவை பேச்சாளராக பங்கு பெற்று மைக்கை கடித்து தின்று கொண்டிருந்தாராம். விஜய் டிவியில் கலக்கப் போவது யார் சீசன் 5இல் கலந்து கொண்ட இவர் தன்னுடைய முழு திறமையையும் காட்டி 2வது இடத்திற்கு வந்தார். அதைத் தொடர்ந்து சிரிச்சா போச்சு போன்ற ஏராளமான விஜய் டிவி ஷோக்களிலும் அவ்வப்போது சூப்பர் சிங்கரிலும் தலை காட்டி வந்த இவர் சமீபத்தில் விஜய் டிவியில் தொடங்கப்பட்ட விஜய் ஸ்டார்கள் தங்கள் துணையுடன் சேர்ந்து கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தன்னுடைய கணவருடன் சேர்ந்து போட்டியாளராக களம் இறங்கியுள்ளார். நகைச்சுவை நடிகையாக மட்டுமே நமக்கு தெரிகின்ற நிஷா நாயகியாக கரீம் என்ற குறும்படம் ஒன்றிலும் நடித்திருக்கிறார். அதில் முக்கிய கதாபாத்திரமே இவர்தான். இவரை சுற்றித்தான் அந்த கதை நகர்கிறது. அது மட்டுமின்றி நடிக்க ஆசைப்பட்ட தனது கணவருக்காக குறும்படம் ஒன்றையும் தயாரித்துள்ளார். அதேபோல் வட மாவட்டங்களை புரட்டி போட்ட கஜா புயலை பற்றியும் அதனால் மக்கள் அடைந்த அத்தனை பிரச்சனைகளை பற்றியும் நம்முடைய உயிரை உருக்கும் அளவுக்கு ஒரு ஆல்பம் உருவாக்கி இருக்கிறார்கள். அதில் பாதிக்கப்பட்ட மண்ணை சேர்ந்தவர் என்பதால் கூடுதல் ஆழத்தோடு பாடியிருக்கிறார் நிஷா. அனைத்திற்கும் மேலாக தனுஷ் நடிப்பில் சமீபத்தில் வெளியான மாரி 2 படத்திலும் சமுத்திரகனி நடித்த ஆண் தேவதை படத்திலும் இவர் நடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி.